மழை இது வரைக்கும் நிற்கவே இல்லை. நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் துணி எடுத்து போட்டேன். துணி எடுத்து போட்டதும் கம்முன்னு தூங்குறாங்க எல்லோரும். பாவம், மழையில் எங்கே போவாங்க. நானும் எல்லாத்துக்கும் துணி கொடுத்தேன். எல்லாம் படுத்துருக்காங்க. ஒரு வாண்டு மட்டும் பாருங்கள் உள்ளே போயிட்டு இப்பயே படுத்துட்டாங்க. நைட்டில் தான் உள்ளே படுக்க வைக்கலான்னு நினச்சேன். நைட்டில் உள்ளே படுத்துக்கிட்டோம், இப்போ வந்து வெளியில் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாண்டு மட்டும் உள்ளார வந்துட்டாங்க. இந்த குட்டி பசங்களாம் பாருங்கள். இந்த 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 குட்டி தான் வந்து காலையில் போயிட்டு 4 குட்டியை இங்கேருந்து தூக்கிட்டு வந்துச்சு. அது பின்னாடி ரூமில் பாத்ரூமில் இருக்காங்க. வந்த உடனே என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் பிஸ்கெட்டும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நைட்டில் வந்து இந்த இடம் ரொம்ப மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து என்னடா என்ன குளிர்தா, இப்போலாம் குளிராது, அம்மா கூட படுத்துரு. நைட்டில் தான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், உள்ளார ஒரு துணி போட்டு உள்ளே படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு விடலான்னு நினச்சேன். எல்லாம் குளிருது மழையில். இடி மழை மின்னல் மோகினி மாதிரி காலையில் 8 o'clock ஆரம்பிச்சிடுங்க மழை. இது வரைக்கும் நின்ன படலை. நானும் மழையிலே வேலைக்கு போயிட்டு மழையிலே நனைஞ்சிக்கிட்டு திரும்பவும் வந்தாச்சு. காலையில் சாப்பாடு வச்சுட்டு உள்ளார துணி போட்டுட்டு போனேன். இதே இடத்துல படுத்துருந்தாங்க இவங்களாம். திரும்பவும் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, வீடியோக்கு ஹாய் சொல்லு. இங்கே பாருறா, இங்கே பாரு, இங்கே பாருமா, இங்கே பாரு. முன்னாடி குளிர்தா? சரிவா உள்ளே போகலாம், வா. சரிவா உள்ளே போயிடலாமா? சரிவா உனக்கு மட்டும் உள்ளே தரேன், வா வா. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடும் பிஸ்கெட் கொடுத்தேன். சாப்பிட்டாங்க, டக்குன்னு படுத்துறாங்க. மழைனா இவங்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. அப்படியே கம்முன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா சூடான பிளேஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல படுத்து தூங்கினா போதும் போல். எப்படி பாருங்களேன், இந்த நாய்க்குட்டியாக பிறக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிறவி நம்மளுக்கு திரும்பவும் கிடச்சிடக்கூடாது, நம்ம பிறந்துடக்கூடாதுன்னு நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போது இருக்கிற இந்த ஜீவன்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஷெல்டர், இந்த மாதிரி படுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம், மழையில் வெயிலில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. அப்புறம் நான் வந்து இதில் தான் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கழுவிட்டு இதில் நிறைய இந்த மாதிரி குடிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் பாத்திரம் வாங்கினாலும் நான் இதில் வச்சுட்டு போனேன். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு. ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை, முடிஞ்சால் ஒரு வேளை, முடிஞ்சால் 2 வேளை, முடியலன்னா ஒரு வேளை சாப்பாடு கொடுப்போம். இந்த மாதிரி படுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அதுங்களும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவோம் இல்லைங்களா? பாவங்க ரொம்ப. ஆனால் இது எல்லாம் இதுவும் வந்து 4 குட்டி அங்கே போட்டு பின்னாடி பாத்ரூம் இருக்குது, அது போய் வீடியோ எடுக்கணும். அதை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். காலையில் வேலைக்கு போகிற டென்ஷனில் அதை தொடச்சி விட்டுட்டு படுக்க வச்சுட்டு போனேன். படுக்கல. இது எல்லாமே அப்படியே ஸ்ட்ரீட்லேயே வளர்ந்து ஸ்ட்ரீட்லேயே இருந்துச்சுங்க. நான் சாப்பாடு வச்சேன். சாப்பாடு வச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டாங்க. சரி படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெய்லி சாப்பாடு வைக்கிறது ரொட்டீன் ஒர்க்காக என்னோடய ஒர்க்கோட சேர்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது பிடிச்சும் தான் இருக்குது. பாருங்களேன், சாப்பாடு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நின்னா போதும், அங்கேருந்து வர்றது தெரிஞ்சுன்னா போதும், வழியில் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்காக ஒரு ஜீவன் இருக்குது பாருங்கள். இந்த உலகத்துலேயே எதையுமே எதிர்பார்க்காத, நம்ம ஏதோ நம்ம சாப்பாடு வச்சாலும் சாப்பிடும், வைக்கலனாலும் அது கம்முன்னு தான் இருக்கும். ஆனால் நான் வச்சுருவேன், டெய்லி காலையிலே சமைச்சிருவேன். சாப்பாடு வச்சாலும் சரி, எது வச்சாலும் வைக்கலனாலும் சரி, அதே எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வருமா அப்படின்ற ஏக்கத்தோட ஒரு ஜீவன் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா இந்த டாக்ஸை சொல்லாங்க. இந்த மாதிரி உண்மையான பாசத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. அதுங்களுக்கு நம்ம என்ன பெருசாக தரப்போகிறோம்? இந்த இடம் எப்பயும் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, வேஸ்ட்டாக வெளியே சும்மா தான் இருக்க போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அது மழை. இப்போ இந்த இடத்துலேருந்து அடித்து துரத்துனோம்னா என்ன பண்ணும்? போயிட்டு எங்கேயாவது மழையில் நனைஞ்சி பாவமாக அது மூஞ்ச பார்க்கவே நம்மளுக்கு சகிக்காது. அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்தோம்னா பாருங்கள் நிம்மதியாக படுத்துருக்கு. இது மழையில் நனைஞ்சா என்ன ஆகும்? மழையில் நனைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பாவமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நிலமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. எனக்கு இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு வாயில்லாத ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சால் ஏதாவது நீங்கள் தேடி போயெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்ல. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே வெளியில் ரோட்டில் தான் படுத்துருப்பாங்க மற்ற டைமில். இப்போ மழைனால எல்லாருமே உள்ளே வருவாங்க. இந்த டைமில் நம்ம
கொஞ்சம் இடம் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா உங்கள் தர்மம், உங்கள் நீங்கள் செய்கிறதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய். நைட்டு நான் இவங்களை உள்ளே படுக்க வச்சிடலான்னு இருக்கேன். இந்த இடத்துல படுக்க வச்சுட்டா கொஞ்சம் சாரல் அடிக்காது. இப்போவே படுக்க வச்சிட்டோம்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்பயும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ரொம்ப சாரல்லாம் இல்லை. அதனால் இங்கே படுத்துருக்கட்டும் அப்படின்னு படுக்க வச்சுருக்கேன். சரி, ஓகேங்க, பாய். நான் இனிமேல் போயிட்டு நைட்டு ரொட்டீன் ஒர்க் இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, அதை பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள். ஆனால் மழை கிளைமேட் நல்லா இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏசியே போடாமல் ஏசி ரூம்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, பாய்.